ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று அருமையான ஒரு கோவிலை காண காத்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கோவில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் ரோடு, அங்கே தேவராயபுரம் அப்படிங்கிற இடத்துல அருள்மிகு கன்னிமார், 7 கன்னிமார், சப்த கன்னிமார்னு சொல்லுவாங்க, சப்த கன்னிமார் கருப்பராயன், அப்படிப்பட்ட ஒரு கோவில். ரொம்ப அருமையான கோவிலுங்க. இந்த கோவிலில் எடுத்த உடனே நம்ம பார்க்க காத்திருப்பது கணபதியின் அபிஷேகம். மகா கணபதி, கணபதியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் வாராது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கணபதி பார்த்தீங்கன்னா அற்புதமாக இந்த இடத்துல இருக்கார். அவருக்கு ஒரு அபிஷேகம் நடக்குது. இந்த அபிஷேகத்தை பார்த்து முடித்தவுடன் நம்ம சப்த கன்னிமார், அந்த சப்த கன்னிமார்களை பற்றி பார்ப்போம். கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே, தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே, ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா, ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா, நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா, நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா. கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே. இரு பெரும் சிவியசைய இனிதாக ஆசைவாய், எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய். இரு பெரும் சிவியசைய இனிதாக ஆசைவாய், எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய். ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய், ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய். உயர்வெல்லாம் அயர்வின்றி நயமாக தருவாய். கந்தனை முந்தி பிறந்து எழுந்த வேலனின் அண்ணனே, சந்திரகலாதரி சங்கரி நந்தனி வேடமா மன்னனே. கணநாதனே கஜமுகநாதனே, தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே. நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகள் தந்தாய், தும்பிக்கை தூக்கியே துயர் யாவும் வென்றாய். நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகள் தந்தாய், தும்பிக்கை தூக்கியே துயர் யாவும் வென்றாய். தம்பி கைப்பற்ற தயவோடு வந்தாய், தம்பி கைப்பற்ற தயவோடு வந்தாய். அம்பிகை அன்பாலே ஆணைமுகம் கொண்டாய், சந்ததமன்று கனிந்தரும் செய்திடும் கற்பக கணபதி, பொங்கிடும் சங்கடம் தங்கி அளித்திடும் அற்புத கணபதி. கணநாதனே கஜமுகநாதனே, கணநாதனே கஜமுகநாதனே, தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே. ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா, ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா, நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா, நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா. இப்பொழுது கருவறைக்குள்
காண முடியாத அழகோடு காத்திருக்கும் சப்த கன்னியர்கள் அனைவருக்கும் இங்கே அபிஷேகம் அற்புதமாக இருக்குது. இப்போ செவ்வாய் ராகு, செவ்வாய்னா ஒரு யுத்த கிரகம்னு பேர், ராகு கூட இருக்கிறது ஒரு சர்ப்ப கிரகம். சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இந்த இணைவு இருக்கும். இந்த செவ்வாயும் ராகும் சேர்ந்திருந்தா பர்ஃபெக்ஷன் ஃபெலோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இவர்கள் கண்டிப்பாக சொந்த தொழிலுக்கு சரிப்பட்டு வரமாட்டார்கள். அது
விதிக்கப்பட்ட விதி. என்ன காரணம்னா வளைந்து நெளிந்து போக தெரியாது. இவர்கள்லாம் எப்படிப்பட்ட தொழிலுக்கும் இவர்களுடைய அருளாற்றல் எந்த தெய்வத்திடம் இருக்கிறது என்பதையும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இப்போ செவ்வாய் ராகு, இந்த செவ்வாய் ராகு எதுக்கு சார் கன்னிமார் கோயிலில் பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கன்னிமார் திருக்கோயிலில் செவ்வாய் ராகுக்குரிய ஒரே வீட்டில் கூடியிருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் நிர்வாகத்தன்மைக்கு ரொம்ப அருமையான ஆள்கள். மேனேஜர் போஸ்டிங்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மேனேஜர் போஸ்டிங்லாம் போகிறவங்களுக்கு செவ்வாய் ராகு ரொம்ப சிறப்பு. இப்போ பாருங்கள், எங்கேயுமே நம்ம இது வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு விஷயம், சப்த கன்னிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சப்த கன்னிகளுக்கு அலங்காரம், ரொம்ப அருமையான அலங்காரம் இப்போ பார்க்க போகிறோம். அலங்காரம் பார்த்தோமா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வீட்டில் குழந்தைங்களை வளர்த்திட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்பா அம்மா பார்க்குறதுக்கு பாவமாக, சொல்லுங்க தங்கம், சொல்லுங்க சாமி, சொல்லு சாமி அப்படின்னு ரொம்ப ஒழுக்கமாக பவ்யமாக பேசுவாங்க. ஆனால் அந்த குழந்தை அப்படி மிரட்டி பேசும், கொண்டா என்கிட்ட கொடு, இதெல்லாம் செவ்வாய் ராகு. உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி மிரட்டி பேசுகிறதெல்லாம் செவ்வாய் ராகு. சில பேர் எங்ககிட்ட வரும்போது சொல்லுவாங்க, ஐயா என்னங்கய்யா இந்த குழந்தை மாதிரியே நடந்துக்க மாட்டேங்குது, ரொம்ப ஒரு பெரிய மனுஷத்தன்மையாக நடந்துக்கிறீ, இதெல்லாம் செவ்வாய் ராகு, வேறு ஒன்றும் இல்லை. சில பெரிய மனிதர்கள் முரட்டுத்தனமாக நடந்துக்குவாங்க, உனக்கு தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த கோபத்திற்கு காரணம் செவ்வாய் ராகு. அப்போது அவர்கள் பெர்ஃபெக்ட் ஃபெலோஸ், அதாவது தன ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தனி மனித ஒழுக்கத்திற்கு நிர்வாகிகள், கரெக்டு தான். ஆனால் சமுதாயத்தோடு சேர்ந்து போகும்போது அவர்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குது. சார் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாங்கள் எப்படி சார், எதிர்ப்பால்காரங்க எப்படி சார் இதை வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டால், இது ஒரு பெரிய கஷ்டமாக இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு மக்னீசியம் அப்படிங்கிற ஒரு சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. மக்னீசியம் சத்து குறைவாக இருக்குது சார், சரி ரைட், இதை டாக்டர்னு சொன்னார், இது எப்படி சார் சாப்பிட்றது, பெரிய யோசனையாக இருக்கே சார். ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. கருப்பு கொட்டை எந்த பழத்துலலாம் இருக்குது அது பூரா வந்து மக்னீசியம் தரக்கூடியது தான். கருப்பு கொட்டை என்னென்ன பழத்தில் இருக்குது, சீதா பழத்தில் இருக்குது, அப்புறம் இந்த தண்ணீர் பழம்னு சொல்கிறது அந்த பழத்தில் இருக்குது. இந்த மாதிரி கருப்பு கொட்டை எதுலெல்லாம் இருக்கோ அது பூராமே மெக்னீசியம் தரக்கூடிய ஒரு நல்ல பழம். அவை எல்லாமே வந்து இப்போ யாருக்காக படைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்த கன்னியர்களுக்கு கருப்பராயன் கோயிலில் இதெல்லாம் வந்து படைப்பாங்க. இப்போது இந்த கோவிலில் சிறிய இடைவேளைக்கு பிறகு நமக்கு ஒரு கருப்பராயன் வரம் தர காத்திருக்கிறார். இப்போது இந்த கோவிலில் ஒரு கருப்பராயன் இருக்குன்னு சொன்னார்.
இப்போ பெரும்பாலும் நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருக்கோம், இந்த கருப்பராயன்கிறது நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வமாக வரும். அதாவது இந்த காவல் தெய்வங்கள் வரிசையில் கருப்பராயன் முதல்ல நிற்கார். இந்த கருப்பன் வர்றார், அந்த மாதிரி கருப்புங்கிறது நம்மளை எப்பயுமே காவல் தெய்வமாக தான் வச்சுருக்கோம். அதுலேயும் இந்த கருப்பு எப்படி நிற்கிறாருன்னா, அப்படி வீச்சருவால் ஏந்தியவராய் அப்படி வெட்ட காத்திருக்கும் ஒரு கருப்பராயன். அதே மாதிரி முறுக்கு மீசை, அந்த மாதிரி ஒரு கருப்பனை பார்த்தாலே வீட்டில் ஏதாவது ஒரு பயம் இருக்குங்க. பயம்னா என்ன? 7வது வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், 9வது வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பயமாக வச்சுட்டு மனசில் வச்சுட்டு ராத்திரியில் அது வருமா இது வருமா அப்படிங்கிற ஒரு பயம். செய்வினை கோளாறுகள். கருப்பராயன் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு கருப்பு விளையாடாதுங்க. பெரும்பாலும் கருப்பராயன் கூரை இல்லாத தெய்வமாக தான் இருப்பார். கூரை என்று சொன்னால் கோபுரத்துக்கு கீழே இருக்க மாட்டார். தனித்த, அதாவது மழையிலையும் வெயிலையும் காயிற மாதிரி தான் இருப்பார் கருப்பராயன். ஆனால் இந்த கோவிலில் அருள்மிகு கருப்பராய சுவாமி அந்த சங்கிலி சத்தமும் சலங்க சத்தமும் அந்த உடுக்க சத்தமும் கேட்டு அடித்தா, கருப்பா சோழி போடுறா அப்படின்னு சொல்லி போட்டோம்னா கரெக்டாக விழுகுங்க. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, 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 எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. அக்னியில் பிறந்தவரா அரணாரின் மைந்தனவன், அக்னியில் பிறந்தவரா அரணாரின் மைந்தனவன், எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. முன் கொண்டை காரணவன் முன் கோப காரணவன், முன் கொண்டை காரணவன் முன் கோப காரணவன், சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார, சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி சாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சுவாமியே சடைமுடிக்காரனவன் சாமிகளை காத்திடுவான், சடைமுடிக்காரனவன் சாமிகளை காத்திடுவான், சல்லடையை கட்டி வரா சாஞ்சி சாஞ்சி ஆடி வரா, சல்லடையை கட்டி வரா சாஞ்சி சாஞ்சி ஆடி வரா, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. வில்லு வாட்டு பாடி வரா விதவிதமா ஆடி வரா, வில்லு பாட்டு பாடி வரா விதவிதமா ஆடி வரா, பந்தங்கையில் குடிச்சு வர்றான் பாரி வேட்டை ஆடி வரா, பந்தங்கையில் குடிச்சு வர்றான் பாரி வேட்டை ஆடி வரா, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. அச்சங்கோவில் ஆண்டவர்க்கு எதிராக இருப்பவரா, அச்சங்கோவில் ஆண்டவர்க்கு எதிராக இருப்பவனா, 18 படிகளுக்கு காவலாக இருப்பவனா, 18 படிகளுக்கு காவலாக இருப்பவனா, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. கச்சையை கட்டி வரா கையழுவா காட்டி வரா, கச்சையை கட்டி வரா கையழுவா காட்டி வரா, மீசையை முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வரா, மீசையை முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வரா, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பண்ணசாமி சாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வட்டம் தேராயபுரம் கிராமத்தில் கன்னிமார் கருப்பராயர் கோவில் தலவிருசகம் வன்னிமரத்தின் கீழ் வைத்து வணங்கப்பட்டு
இந்த ஊருக்கு குப்பாண்டம்பாளையம் என்று பெயரும் இட்டு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் இதற்கு முன்னால் இந்த திருக்கோயில் ஒரு ஓடு வேய்ந்த கோயிலாகவே இருந்து வந்தது. அது தற்போது 2013ஆம் ஆண்டு புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த பகுதியில் கன்னிமார் என்ற சப்த கன்னிகளுக்கு இதுதான் ஒரு பெரிய கோயிலாகவும் திகழ்ந்து வருகிறது. இதை யாரெல்லாம் வணங்கலாம்? லக்னத்திலிருந்து 5ஆம் இடம், அங்கே ராகு கேதுக்கள் சனி, இந்த 3 தெய்வம் இருந்ததுன்னா சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த மாதிரி கருப்பராயனில் நிறைய கருப்பராயன் இருக்குது. குலதெய்வமாக இருப்பவர்கள் கருப்பராயனை வணங்கிக்கலாம். இப்போ இன்று அற்புதமான ஒரு கன்னிமார், கணபதி, கருப்பராயன் 3 கருப்பு, இந்த 3ஐயும் கணபதி, கன்னிமார்கள், கருப்பராயன் என்ற 3 தெய்வங்களை இன்று நமக்கு அருள் சுரக்கும் நேரத்தில் அற்புதங்கள் தரும் ஆலயத்தில், அதாவது பயம் விலகுவதற்கும் செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறவும் ஒரு அற்புதமான தொண்டாமுத்தூர், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூருங்கிற இடத்துல தேவராயபுரம் என்ற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் 3 தெய்வங்களை நமது ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்ததில் பக்தி பொங்க, அருள் பொங்க இந்த நன்னேரத்தில் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.